சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சியும் வேணும். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். யாருக்காண்டினா டெட், எஜிடி, பிடி காண்டி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இவங்க இந்த எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் ஆகுறவங்க தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ தமிழுக்கு உங்களுக்கு 30 மார்க் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்க கடைசி வரைக்கும் கூட டிராவல் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி கொஞ்சம் டைமை வந்து கன்சிஸ்டன்சியா வாங்க. ஸோ டைம் மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். ஏன்னா ஒவ்வொரு இயலா நம்ம வச்சுட்டு இருக்கோம். 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் ஷெட்யூல் பார்க்காதவங்க பார்த்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல தான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல ரன் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 4 டெஸ்ட் முடிச்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. பழைய சிலபஸ், புது சிலபஸ் ரெண்டு மிங்கிள் பண்ணி தான் எடுக்கிறோம். இது வரைக்கும் அப்படிதான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்கு போலாமா? ஓகே, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பென் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஒரு ஃபயர் வேணும் உங்கள்கிட்ட, அதனால இந்த பேட்ச் பேரு ரன் டெஸ்ட் பேட்ச்னு வச்சுக்கோ. ஓகே, பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5, அதாவது 6ஆம் வகுப்பு தமிழ்ல 2ஆம் பருவம், 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் யூனிட் ரெண்டு புக்குமே மிங்கிள் பண்ணி எடுத்திருக்கோம். நன்றி அறிதல் பொறையுடைமை, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக். பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ ஆசார கோவை, ஆப்ஷன் பி கைநிலை, ஆப்ஷன் சி கார் 40, ஆப்ஷன் டி நாலடியார். அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டெஸ்ட் நம்பர் போட்டீங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் என்னது? 5. அதே மாதிரி வந்து இன்னைக்கு டேட் போட்டுறணும், டே போட்டுக்கணும், கொஸ்டின் நம்பர் போட்டுக்கணும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் என்னவோ அதான் ஃபாலோ பண்ணுவோம். கொஸ்டின் டைம் என்ன நம்மளுக்கு எக்ஸாம்ல கொடுக்குறோம் அதே டைம் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் அழகா கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். தட்டுறோம் தூக்குறோம், தட்டி விட்டீங்களா? தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆசார கோவை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆசார கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆசார கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ மூன்றுரை அரியனார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் டி விளம்பிநாகனார். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இயல நீங்க படிக்கும் போதும் கிளாரிட்டியா படிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ரீட், ஜஸ்ட் யூ கேன் ரீட் அண்ட் கம். வாட்ச் மட்டும் விட்டுட்டு வாங்க, மனப்பாடம் பண்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் படிக்க போறோம். ஸோ மனப்பாடம் யாராலையுமே பண்ண முடியாது. யூ ரீட் அகைன், அவ்வளோதான். ரீட் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ரீட் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ரீட் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஆர்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? பெருவாயின் முள்ளியார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பிறருக்கு உதவி செய்தல், ஆப்ஷன் பி பகை கொள்ளுதல், ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் டி பிரிதல். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதே டைம் தான் எக்ஸாம்லயே ஆகும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், பெருவாயின் முள்ளியார்
முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ கயத்தூர், ஆப்ஷன் பி தேரூர், ஆப்ஷன் சி தேவாரண்யம், ஆப்ஷன் டி பெரியகுளம். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆப்ஷன் ஆன்சர் பார்க்கலாமா? கயத்தூர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நட்டல் என்பதன் பொருள் என்ன? நட்டல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பிறருக்கு உதவி செய்தல், ஆப்ஷன் பி பகை கொள்ளுதல், ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் டி பிரிதல். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சேம் இதே டைம் தான் எக்ஸாம்ல ஆகும். நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ண தட்டி விட்டீங்களா? தட்டி விட்டீங்களா? ஆன்சர் தட்டி விட்டீங்களா? தட்டுறோம் தூக்குறோம். அன்னெசரியா பேசாதீங்க. இந்த டெஸ்ட்ல லைவ் டெஸ்ட்ல கூட கான்வர்சேஷன் வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுறீங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா வர்றவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிறத நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஸோ வர்றவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நட்பு கொள்ளுதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், நட்பு கொள்ளுதல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். 2 வகையாகவும் கேட்டாலும் ஒரே அர்த்தம் தான். ஆப்ஷன் ஏ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஆப்ஷன் பி பழமொழிகளின் தொகுப்பு, ஆப்ஷன் சி கவிதைகளின் தொகுப்பு, ஆப்ஷன் டி நூல்களின் தொகுப்பு. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் இதே தான் எக்ஸாம்ல ஆகும். நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துடணும். நீங்க படிச்சாலும் சரி படிக்கணும்னாலும் சரி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குற அந்த கான்சன்ட்ரேஷன் உங்கள்கிட்ட வரணும். ஆன்சர் பார்க்கலாமா? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். 8வது கேள்வி. 8வது கேள்வியா? ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரி, 7வது கொஸ்டின். சரி, கொஸ்டின் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டு போறேன். நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டயத்தை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது அதுல இருந்து எடுத்ததா, இது எதுல இருந்து எடுத்தது, இது வந்து நாங்க படிச்சிடல, நீ மறந்துட்டேனே, அதுல எதுவுமே புலம்பாதீங்க. நீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபுல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் லாட்டா கொடுக்குறோம். அதை நீங்க வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ் வராம எப்படி இருக்கும்? எல்லா இடத்துல இருந்து புறக்கி எடுத்து கொடுத்துருவோம் நாங்க. அதாவது இதுதான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இந்த யூனிட்டா இந்த கொஸ்டின் தான் அவங்க எடுப்பாங்களே, இந்த யூனிட்டா இந்த கொஸ்டின்ஸ் தான் முக்கியமானது. அந்த மாதிரி நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கேட்கிறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 100. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பண் என்பதன் பொருள் என்ன?
பண் என்பதன் பொருள் என்ன? A, B, C, D. First answer பண்ணுங்க. பண் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏபிஎஸ்சிஆர்டிஎம் தட்டி விட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து இசை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இசை. ஓகேவா? அடுத்து பார் என்பதன் பொருள் என்ன? பார் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இந்த யூனிட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். உங்க கையில நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். ரெண்டையுமே நீங்க ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன கிடைக்குதோ அதை ரீட் பண்ணுங்க. அது எல்லாமே அதே இயல் தான், கன்ஃபியூஷனே வேணாம். ரெண்டும் சேர்த்து தான் நாங்க எடுக்கிறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? உலகம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். ரெண்டுமே கண்டிப்பா படிக்கணுங்க. 11வது கேள்வி. திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் தினம் எது? அதாவது திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுற தினம் எது? ஆப்ஷன் ஏ தை 4, ஆப்ஷன் பி தை 3, ஆப்ஷன் சி தை 2, ஆப்ஷன் டி தை 1. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு பாருங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்க லைவ் டெஸ்ட் போட போறோம். ஸோ அதோட டைமும் நாங்க சொல்லணும். ஸோ அது என்னென்ன யூனிட்னு சொல்லணும். ஸோ அதனால அதுக்கு தனியா ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும். சோசியலுக்கு தனியா, சயின்ஸுக்கு தனியா, மேக்ஸுக்கு தனியா, இங்கிலீஷுக்கு தனியா, சைக்காலஜிக்கு தனியா. ஸோ செப்பரேட்டா நாங்க வெளியிடுவோம். ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து டெஸ்ட் அடிக்கணும். ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தை 2. ஓகே, நெக்ஸ்ட் 12வது கேள்வி. மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ, பி, சி, டி. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லைவ் டெஸ்ட் போட போறோம். நீங்க கண்டினியூஷன் பண்ணி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிவிஷன் நோட்ஸ், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிப்போம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் வரும். ஓகேயா? ஆன்சர் பார்க்கலாமா? செல்வம் பி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 13வது கேள்வி. அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி குஜராத். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இது ரிப்பீட்டட் क्वेश्चन, மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चनல இது ஒண்ணு. அறுவடை திருநாள். ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, அறுவடை திருநாள் வந்து பஞ்சாப்ங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन போலாம். திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறதுன்னு போட்டிருக்கு. நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு எந்த நாளை சொல்லுவோம்னு கேட்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டு என அழைக்கப்படும் நாள் எது? திருவள்ளுவர் ஆண்டு என அழைக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா கொண்டாடப்படுவது எந்நாள், எந்நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது, திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஏபிஎஸ்சிஆர்டியா ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஆண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆண்டு. இது ரிப்பீட்டட் क्वेश्चन தான். ஒவ்வொரு யூனிட்டா வைக்கிறோம், தினமுமே யூஸ் பண்ணிக்கோங்க. தை 1. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து 15வது கேள்வி, மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது எது? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில், போகி பண்டிகை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லட்சக்கணக்கா காசெல்லாம் கொடுத்து சேர தேவையில்லை. டெட்டுக்கும் சரி, எஜிடியும் சரி, பிடிஆ இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, ₹1 கூட நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் பிடிங்க, கண்டென்ட்டை பிடிங்க, ஃபர்ஸ்ட் பிடிச்சி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மகர் சங்கராந்தி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மகர் சங்கராந்தி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும். அது போக எல்லா சப்ஜெக்டும் விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும். அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குஜராத், ராஜஸ்தான்ல அறுவடை திருநாள்ல எப்படி கொண்டாடுவாங்க, என்ன பெயர் சொல்லி கொண்டாடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட் பண்றேன். அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மகா சங்கராந்தி, ஆப்ஷன் அது மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி லோரி, ஆப்ஷன் சி பொங்கல், ஆப்ஷன் டி உத்தரயான். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏ, பி, சி, டி? ஆன்சர் பார்க்கலாமா? பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உத்தரயான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ நந்திவர்மன், ஆப்ஷன் பி சிம்ம விஷ்ணு, ஆப்ஷன் சி நரசிம்மவர்ம பல்லவன், ஆப்ஷன் டி மகேந்திரவர்ம பல்லவன். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டி விட்டுறணும், பார்த்தோன்னே தட்டி விட்டுறணும். தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் தூக்குறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட பெரிய மோட்டிவேட் வேணுமா என்ன? டெய்லி ஒரு இயல் கன்ஃபார்மா ரீட் பண்ணிருங்க. படிக்கணுங்கிறத விட நீங்க ரீடாவது பண்ணுங்க. படிச்சீங்கன்னா ஓகே, இன்னும் பெஸ்ட். ஆன்சர் பார்க்கலாமா? நரசிம்மவர்ம பல்லவன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நரசிம்மவர்ம பல்லவனின் காலம் எது? நரசிம்மவர்ம பல்லவனின் காலம் எது? ஏ, பி, சி, டி? எந்த நூற்றாண்டு கேட்டிருக்காங்க? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 7ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, ரத கோயில் என்று அழைக்கப்படுவது எது?
ரத கோயில் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில், ஆப்ஷன் பி காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஆப்ஷன் சி மாமல்லபுர கடற்கரை கோயில், ஆப்ஷன் டி காஞ்சி வைகுண்ட கோயில். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரத கோயில் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்க்கலாமா? மாமல்லபுர கடற்கரை கோயில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாம் பேட்டர்ன்ல படிதான் நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி சிலபஸ் அப்படிங்கிறது நீங்க கவலையே பட வேணாம், ஃபுல்லா கவர் பண்ணி தான் கொடுக்குறோம். எப்படி கேட்டாலும் நம்ம எழுதணுங்கிறக்காண்டி போஸ் சிலபஸும் மிங்கிள் பண்ணி தான் கொடுக்குறோம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? கரெக்டா அந்த நைட்டு 7 மணிக்கு நீங்க லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துடணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க விடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகேவா? எக்ஸாம் வரைக்கும் மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கப்புறம் நம்ம படிக்கணும்னு உங்களுக்கு நீடட் இருக்காது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவாய்ட் unnecessary டாக் எல்லா இடத்துலையுமே, பிளஸ் இந்த லைவ் டெஸ்ட்லையும். ஸோ டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டோட்டல் மார்க்ஸ் சொல்லணும். ஆன்சர் வெரிஃபை பண்ணி மார்க் போட்டுட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், 4 வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் எது? ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி தஞ்சை பெரிய கோயில், ஆப்ஷன் சி காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஆப்ஷன் டி காஞ்சி வைகுண்ட கோயில். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 4 வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் எது? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதிகமா டைம் எடுத்துக்க கூடாது, ஒரே கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்க கூடாது. பார்த்தோன்னே எது தோணுதோ அதை தட்டி விட்டுருங்க. தட்டுறோம் தூக்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மாமல்லபுரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி மாமல்லபுரம், ஆப்ஷன் சி காஞ்சிபுரம், ஆப்ஷன் டி கும்பகோணம். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மாமல்லபுரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமல்லபுரம். அடுத்து 24வது கேள்வி. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மயங்கொலி எழுத்துக்கள் 8. 25வது கேள்வி. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு புக்கையும் மிங்கிள் பண்ணி கேட்டிருக்கோம். நீங்க உங்க கையில என்ன இயல் இருக்கோ அதை படிங்க. இயல் 5
கன்ஃபியூஷனே ஆக வேணாம், பெரிய வித்தியாசமே வராது, எல்லாம் சேம் டாபிக் தான். ஆன்சர் பார்க்கலாமா? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? ஆப்ஷன் சி சரியான பதில் வீரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கதிர் முற்றியதும் என்ன செய்வார்கள்? கதிர் முற்றியதும் என்ன செய்வார்கள்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A B C D? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ப்ரீவியஸ் முந்தின ப்ரீவியஸ்ல டெட்ல கேட்ட क्वेश्चन. பேப்பர் 1 ஆனாலும் சரி, பேப்பர் 2 ஆனாலும் சரி, ஜிடி இருந்தாலும் பிடி இருந்தாலும் இந்த தமிழ் மார்க் ஃபுல்லா நீங்க எடுக்கணும்னா இந்த தமிழ் லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். 99% உங்களுக்கு கவர் ஆயிடும். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம டைம் வேஸ்ட் பண்றதே இல்லை, மற்றவங்க மாதிரி டைம் சேவ் பண்றோம். உங்களுக்கு முக்கியமானதை எடுத்து அதாவது கொத்தா தூக்கி கையில கொடுக்கணும். ஸோ நீங்க டக்குன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கணும். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் எதனை கட்டுவர்? விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் எதனை கட்டுவர்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? தோரணம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோரணம் முகம் எப்போது வாடும்? அடுத்த क्वेश्चन பாருங்க. விருந்தினர் முகம் எப்போது வாடும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், முடிய போகுது. ஸோ தினமுமே இரவு லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இது ஒரு யூடியூப் லைவ் டெஸ்ட். இரவு 7 மணிக்கு நாங்க போட்டுட்டு இருக்கோம். தமிழ்ல 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் ஒவ்வொரு இயல் தான் டெய்லி வைக்கிறோம். ஸோ தாராளமா நீங்க ரீட் பண்ணிட்டு எழுதலாம், எல்லாம் படிச்சுட்டு எழுதலாம். ஸோ இது வந்து இயல் முதலே சொல்லிடுறோம். ஷெட்யூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது இயல் 5. பார்த்துடலாமா? நம் முகம் மாறினால் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சேம் இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். நிலையான செல்வம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? நிலையான செல்வம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஸோ கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஆட் பண்ணியிருப்போம். அது நல்லது தானே. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தனியாக நம்மளால கண்டிப்பாக படிக்கவே முடியாது. நினைப்போம் 10 கொஸ்டின் புக்கெல்லாம் வாங்குவோம், யாராலையுமே படிக்க முடியாது. சேம் அதே வழியிலேருந்து தானே வந்திருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுலையே ஆட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டே வருவோம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆயிரும் கொஸ்டின்ஸ். ஸோ ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. நிலையான செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊக்கம் தான். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தோன்னே தோணும்ல, அந்த ஆன்சரை தட்டி விட்டுறணும். சரியா? ரொம்ப யோசிக்க கூடாது. ரொம்ப அமைதி அப்படியே எங்கெங்கயோ போயில யோசிக்க கூடாது. ஐயோ இது அதெல்லாம் கன்ஃபியூஸ் தானே வேணாம், பிளா பிளா பிளான்னு போயிட்டே இருக்காதீங்க. ஏன்னா யாரையுமே நம்ம கொஸ்டின் ரைஸே பண்ண முடியாது எக்ஸாம்ல போய். ஸோ என்ன கொஸ்டின் வந்தாலும் அதை அடிச்சு தொம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? அப்படிதான் இருக்கணும். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பாத்தீங்களா? இது கூட நான் சொன்னதுக்கு ஈக்குவலா தான் வருது. தேவையில்லாத விஷயத்தை யோசிக்க கூடாது, பேசவும் கூடாது. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन எக்ஸ்ட்ராவே நான் கேட்கிறேன் லாஸ்ட் क्वेश्चनாக. ஸோ உங்களுக்கு ஒரு क्वेश्चन எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஓரலா கேட்கிறேன், ஓரல் டெஸ்ட் மாதிரி கேட்கிறேன்.
சொல்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்றீங்களா? ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ஒன்னு ரீகால் பண்ணிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? இந்த கொஸ்டினை ப்ரீவியஸ்ல இருந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரல் டெஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். சோ இதையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு மார்க் எடுத்தீங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லா போட்டித்திற்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நீங்க என்ன படிக்கணும்ன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன். 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 6 படிக்கணும். அதாவது டேர்ம் 2 புக்ல 3வது இயல் படிக்கணும். ஓகேயா? நீங்க எந்த புக் படிச்சாலும் சரி, அதுல தான் நாங்க கொஸ்டின் கேட்போம். ஓகேவா? நீங்க எந்த புக் வேணாலும் எடுத்து படிங்க. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல இதுவான்னு போடுறது கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. நாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கேட்கிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரே ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லாட்டா கிடைக்குது, லம்பா கிடைக்குதுன்னா டக்குன்னு எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளை இரவு 7 மணிக்கு இயல் 6ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 6 டெஸ்ட் எழுதுறப்ப லைவ் டெஸ்ட்ல சந்திக்கலாம். ஓகேயா? ஸோ இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 5 ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கமெண்ட்ஸ் அள்ளி விடுங்க. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது. அன்னெசரியா எல்லாத்தையும் பேசுறத இப்பயே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லையா காத்துல விட்டுருங்க. ஓகே, பாய். நாளைக்கு சந்திக்கலாம்.